ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேரியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. மெட்டீரியல் வேரியன்ஸ் முடிச்சாச்சு, லேபர் வேரியன்ஸ் முடிச்சாச்சு, வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் முடிச்சாச்சு, சேல்ஸ் வேரியன்ஸ் முடிச்சாச்சு, ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வேரியன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 5 வேரியன்ஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோமா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் பண்ணணும். அதில் வந்து உங்களுக்கு 30 இல்லுஸ்ட்ரேஷன் 35 வந்து ஜஸ்ட் ஒரு 2 மார்க் தான். இல்லுஸ்ட்ரேஷன் 36 வந்து உங்களுக்கு 3 வேரியன்ஸஸும் கேட்டிருப்பாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 47ல மெட்டீரியல் லேபர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 35 மட்டும்தான் 2 மார்க். நெக்ஸ்ட் தியரி விட்டுருங்க. 36, 47, 53 அண்ட் 54 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ஸோ 53, 54 எல்லாம் ஸ்கேனர்ஸ்ல அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்னொன்னா இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல இல்லுஸ்ட்ரேஷன் 35 மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம் ஆன் கண்ட்ரோல் ரேஷியோ. Calculate efficiency and capacity ratio from the following figures. நம்ம ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் ஃபார்முலா வீடியோ பார்த்தோம்ல, அப்போ நான் சொன்னேன்ல ஒரு 2 ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு அப்போ நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது டீச் பண்ணுறேன்ட்டு. அதுதான் எஃபிஷியன்சி அண்ட் கெப்பாசிட்டி ரேஷியோ. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பட்ஜெட்டட் ப்ரொடெக்ஷன்னா என்னது, அவுட்புட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 80 யூனிட்ஸ். ஸோ நம்ம காப்பி பண்ணிடுவோமா? பட்ஜெட்டில் அவுட்புட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் டைம் பெர் யூனிட்டுக்கு 8 ஹவர்ஸ் தான். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 8 ஹவர்ஸ்னா 80 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? 80 இன்ட்டு 8. இப்போ 8 8 ஆர் 64, 640 வரும். Just a minute. 80 இன்ட்டு 8, 640 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் எவ்வளோ, 60 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு வந்து 500 ஹவர்ஸ். ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, எஃபிஷியன்சி அண்ட் கெப்பாசிட்டி ரேஷியோ. இப்போ எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்ட்டு 100. இப்போ நம்ம லேபர்லையும் வேரியபிள் ஓவர் ஹெட்ல என்ன பார்த்துருப்போம், எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ்ன்னு ஒர்க்குடுன்னு பார்த்துருப்போமா? ஸோ அதை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ண போறீங்க, இன்ட்டு 100ன்னு போட போறீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் தேவை. இங்கே அவுட்புட் சேமா இருக்கா? இங்க 80 இருக்கு, இங்க 60 இருக்கு. அப்ப 80க்கு 640 ஹவர்ஸ்னா 60க்கு எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ எப்படி எழுதுவோம்? 640 டிவைடட் 80 இன்ட்டு 60. ஸோ இதுதான் என்னது, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 500. ஸோ 500 இன்ட்டு 100. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 640 divided 80, 640 divided 80 into 60 போடுங்க, 480 வருதா? ஸோ 480 divided 500 into 100. இப்போ 480 divided 500 into 100. 480 divided 500 into 100 எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்க, 96% வருது. ஸோ அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 96%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெப்பாசிட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டி ரேஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு டிவைடட் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்ட்டு 100. நம்ம ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ல தானே கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம். அப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் டேஸ். நம்மளுக்கு ஃபார்முலா இப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு எவ்வளோ இருக்கு கொஸ்டின்ல, ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்குடு வந்து 500 இருக்கு. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 640 இருக்கு. நம்ம என்ன எழுதணும், 500 டிவைடட் 640 இன்ட்டு 100. இப்போ கால்குலேட்டர்ல போடுங்க, 500 டிவைடட் 640 இன்ட்டு 100. ஆன்சர் என்ன வருது, 78.125%. ஸோ 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எஃபிஷியன்சி ரேஷியோ அண்ட் கெப்பாசிட்டி ரேஷியோ. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 35 பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க.